30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்று நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு ஓய்வு வேண்டும், நிறைய உழைத்துட்டீங்க அப்படின்ற ஒரே அடிப்படையிலே தான் ஐயா அவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவர் கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் கலங்காமல் இந்த கட்சியை 2016 தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு தெம்பும் திறமையும் எப்படி வந்ததுன்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸ் என்கிற ஒரு காரணம். 2016 அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அப்போ அவர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் வருகிற பொழுது ஐயாவினுடைய பிம்பம் சற்று பின்னாலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு கட்டுப்பட்டு அன்புமணியை முன்னிறுத்தி அன்புமணிக்காக பேசியவர் யார்? அன்புமணி தான் வர வேண்டும். அன்புமணியால் மட்டும்தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்ற முடியும், இந்த சமூகத்தை, வன்னிய சமூகத்தை காப்பாற்ற முடியும் என்று ஓங்கி குரல் கொடுத்த அந்த ஐயாவினுடைய குரல் இன்றைக்கு அவரிடமிருந்து பறித்து விட்டதாக எப்படி சொல்ல முடியும்? மிகப்பெரிய பாரத்தை அன்புமணி ராமதாஸ் மீது சுமத்தி வைக்கிறேன், அந்த பாரத்தை சுமந்து கொண்டு எப்படி அன்புமணி செல்ல போகிறார், இந்த கட்சியை வழிநடத்த போகிறார் என்று அவரே கலங்கிய நேரமும் உண்டு. அந்த கலங்கல் வேறு, இந்த கலங்கியது வேறு. இன்னைக்கு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையிலே இல்லாத அளவிற்கு சமீப காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் தான். அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு மருத்துவர் ஐயாவை பயன்படுத்தக்கூடிய அந்த கும்பலை பார்த்துத்தான் நான் கேட்கிறேன். அன்புமணியினுடைய வளர்ச்சியை பார்த்து ஆனந்தப்பட்ட ஐயா அவர்கள் இன்றைக்கு ஆனந்த கண்ணீர் தான் வடிக்க வேண்டுமே தவிர இந்த கலங்கிய கண்களை வைத்துக்கொண்டு பேச வேண்டிய அவசியம் அல்ல.